நியூட்ரல் பண்ணிக்கிட்டேன். நியூட்ரல் இருக்குது. நியூட்ரல்லாம் வந்து வண்டி வந்து எந்த மூவிங் இருக்காது. காரில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்ஜினுக்கும் கீர் பாக்ஸுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஃபஸ்ட்டு கீர் நார்மலாக கேஷுவலாக அப்ளை பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு. அதாவது நார்மலாக அந்த இது இருக்கிறது. நம்ம வந்து காரில் பார்த்திங்கன்னா அந்த சைடு மூவ் பண்ணி பண்ணுவோம். பட் ஆனால் இது அந்த சைடு மூவ் பண்ணால் ரிவர்ஸில் வந்துடும். அதனால் கேஷுவலாக நார்மலாக பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. செகண்டுக்கு வேணால் இந்த சைடு தள்ளிக்கலாம். ஏன்னா நவுந்துரும் அந்த பல்லு. செகண்டுக்கு நேராக தான் வரணும். பட் ஆனால் இந்த சைடு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நவுந்துரும் அந்த பல்லுன்றனால. நம்ம அப்படியே இழுத்தா செகண்ட் விழுதா பார்க்கலாம். இல்லைனா ஃபோர்த்து விழுந்துன்னா வண்டி ஆஃப் ஆகும். அதனால் செகண்ட் வந்து நவுத்தியே பண்ணாலும் இந்த லாக்கில் தான் விழும். செகண்டு. அடுத்தது லைட்டாக அந்த பக்கம் நார்மல் பாயிண்ட்டுக்கு எடுத்தான் தேர்டு. அதுக்கப்புறம் அதே லைனில் ஃபோர்த். இந்த ஃபோர்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் பண்ணி இந்த சைடில் ஃபிஃப்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தாலும் இழுக்கலாம் சிக்ஸ்த்து. இல்லைனா நீங்கள் நவுந்துச்சுன்னா இந்த பக்கம் தள்ளி இழுக்கலாம் சிக்ஸ்த்து. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, டாப் கீர் இழுக்கும்போது ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து இழுக்கும்போது டேரெக்டாக இழுத்துருவாங்க இந்த மாதிரி சிக்ஸ்த்து. இப்போ மெயினான பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணது ரிவர்ஸ். எப்படின்னா இந்த சைடு நல்லாவே இந்த சைடு அணைச்சி உங்களுக்கு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரிவர்ஸ் வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி தான் உழுமே. பட் ஆனால் ரிவர்ஸ் தான் அது. உங்களுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் கீர் மட்டும் பார்த்திங்கன்னா காருக்கும் பஸ்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும்.